Welcome. Today we are going to see John Donne's poem, The Bait. You may have known John Donne. He's so widely quoted that he ranks near the top of the canon of well-known author, not far behind his near contemporaries, William Shakespeare. வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு நிகராக ஒரு தேர்வான ஒரு ஃபேமஸான ஒரு புகழ்பெற்ற ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம யார் சொல்லலாம், ஜான் டென் சொல்லலாம். டன் இஸ் ஃபர்ம்லி வித்தின் த கேம்ப் ஆஃப் மெட்டபிசிக்கல் பாய்ட் while a master of metaphysical expression. அவர் யாரோட அந்த குரூப்பை சேர்ந்தவர், எந்த கேம்ப்க்கு வராரு அப்படின்னா மெட்டபிசிக்கல் பாய்ட் அப்படிங்கிற அந்த குரூப்பில் வராரு. அவர் தன்னை மெட்டபிசிக்கல் எக்ஸ்பிரஷனில் ஒரு மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். John achieved this mastery by refusing to deny the place of the physical world and its passion. எப்படி இந்த ஃபிசிக்கல் வேர்ல்ட்லையும் அதோட பேஷன்ஸ் எல்லாம் மறுக்கிறது மூலமாக தான் இப்படிப்பட்ட ஒரு மாஸ்டரி, ஒரு உயர்ந்த நிலையை அவர் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யார் பார்க்குறோம், வாட் இஸ் மெட்டபிசிக்கல் பார்க்குறோம். ஜான் ட்ரைடன் coined the word metaphysical. இந்த மெட்டபிசிக்கல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை யார் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் ட்ரைடன் தான். ட்ரைடன் செட் ஆஃப் தென் ஹி அஃபெக்ட் மெட்டபிசிக்ஸ். ஸோ ட்ரைடன் என்ன சொல்கிறார் அப்படின்னா டன் இந்த மெட்டபிசிக்ஸையை அஃபெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். தி டேர்ம் மெட்டபிசிக்கல் ஃபர்ஸ்ட் யூஸ் பை டாக்டர் ஜான்சன் இன் லைவ்ஸ் ஆஃப் ஃபைவ். முதலாக இந்த டேர்ம் யாரால் யூஸ் பண்ணப்பட்டது, உருவாக்குனது வேற, அதை முதல்ல பயன்படுத்துகிறவர் யார், டாக்டர் ஜான்சன். எதில், இன் லைவ்ஸ் ஆஃப் ஃபைட்ஸில். த டேர்ம் மெட்டபிசிக்கல் இஸ் லூஸ்லி அப்ளைட் டு குரூப் ஆஃப் 17th century poets. இந்த டேர்ம் லூஸில் எப்போ யாருக்கெல்லாம் எந்த குரூப் ஆஃப் poets அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த poetsக்கு. ஹூ சச்சஸ் ஜான் டென், ஆண்ட்ரூ மார்வெல், ஹென்ரி வேகன், ஜார்ஜ் ஹெர்பர்ட் அண்ட் ரிச்சர்ட் பிராஷா. இவங்கெல்லாம் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க. Their poetry was rich in intellectual complexity. இவங்களோட போயம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு மனோ தத்துவமான, அதுலேயும் கொஞ்சம் சிக்கலாக அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு போம்ஸாக தான் இவங்களோட போயம்ஸ்லாம் இருக்கும். தென் நெக்ஸ்ட் let us see what are the common features of metaphysical poetry. Metaphysical poetry is characterized by a subtle, complex and concentrated thought. இந்த மெட்டபிசிக்கல் poetry எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக, குழப்பமாக, மிகுந்த கவனத்தோடு என்ன செஞ்சுருக்காங்க, இதை வடிவமைச்சிருக்காங்க. இட் இஸ் இன்டலெக்சுவலி ரிகோரஸ். ரொம்ப அறிவு சார்ந்த கவனத்தோடு அது என்ன செய்யப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்கு. இட் எம்ப்ளாய்ஸ் போல்ட் அண்ட் இன்ஜீனியஸ் கான்செப்ட், ஆல்சோ கால்டு மெட்டபிசிக்கல் கான்செப்ட். இதில் தெளிவான, ரொம்ப அறிவு சார்ந்த, ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய இதில் தெளிவான ஒத்த கருத்துள்ள கான்செப்ட்ஸ் என்னங்க, இட் இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சொல்லலாம். ஸோ ஜான்சன் கால்ட் இட் எ காம்பினேஷன் ஆஃப் டிஸ்சிமிலர் இமேஜஸ். ஜான்சன் இதில் மாறுபட்ட ஒப்புமை அப்படிங்கிறார். இட் ஃப்ரீக்வெண்ட்லி மேக்ஸ் யூஸ் ஆஃப் பேரடாக்ஸ். இதில் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் முரண்பாடுகளாகவும் பயன்படுத்துகிறாங்க, முரண்பாடுகளையும் இதில் பயன்படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட், ஜான் டென்ஸ் ஃபேமஸ் poems. What are the famous poems of Donne? Let us see. The Fear, The Sun Rising, The Valediction, Forbidding Morning, The Ecstasy, Good Friday, 1613, Riding Westward. These are the most important works of Donne. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான poems of Donne சொல்லலாம். Next, let us see the introduction. That the bait is one of many replies to Christopher Marlowe's The Passionate Shepherd to His Love. The bait அப்படிங்கிற போயம் கிறிஸ்டோபர் மார்லோவோட த பேஷனேட் ஷெப்பர்ட் டு ஹிஸ் லவ்ல கொடுக்கப்பட்ட பதில்களில் ஒன்று தான். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சச் ரிப்ளைஸ். இதில் ரொம்ப பாப்புலரான புகழ்பெற்ற ஒரு ரிப்ளை எது அப்படின்னா, சார் வாட்டர் ரிலேஸ் த நிம்ஸ் ரிப்ளை டு த ஷெப்பர்ட். இதுதான் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரிப்ளை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து let us come to the poem. Come, live with me and be my love, and we will some new pleasures prove of golden sands
and crystal brooks with silken lines and silver brooks. So here he explains that he says that poet he invites his lady love to spend a day with him near that river. In the first two stanzas, that the poet invites her, come, live with me, and be my love. He invites her to live with him, to get married, and we will some new pleasures grow of golden sands and crystal brook with silken lines and silver hooks. So he says that lady love is so beautiful, and the river, even the water, the river water is very clear as crystal. Crystal like crystal, the river water is very clear. And that also he asked them to bring fishing rod. So that to catch the fish, we need fishing rod. So he asked this that to bring silver rod to catch fishes. That river, there will be river whispering run, warmed by the ice more than the sun, and that the enamored fish will stay, begging themselves they may betray. So here he says that the river is very clear and the river it runs very slowly. So the flowing up river is it compared that the river whispers something. So the running of the river is if we compare the running of the river with the whispering and warmed by the ice more than the sun. So her eyes are more warming than the radiation of the sun. And there the enamored fish will stay, begging themselves they may betray. So the radiation which comes from the eyes of that lady love, it attracts the fishes in the river, and they admire her love, and they are looking at her with an admiration. ஸோ அந்த ஆற்றுல நீந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அவளோட அழகால கவரப்பட்டு அவளையே அப்படியே ஒரு போற்றுதலோட ஒரு அட்மைரேஷனோட என்ன செய்யலாம் பார்த்துக்கிட்டே அங்கே இருக்கிறான். நெக்ஸ்ட் டூ ஸ்டான்சஸ். When the will swim in that live bed, each fish which every channel hath will anonymously, amorously to the swim, gladder to each thee than the him. And if thou to be so seen, that best lot by sun or moon, thou doubtest both, and if myself have leave to see, I need not their light having thee. In the next two stanzas, he says, then now the lady love, see, then he gets into the river and starts to swim, and that fishes which are swimming in the river are attracted by her beauty, and they are also started to follow her. அப்போ அந்த லேடியில் அவரோட காதலி அந்த ஆற்றுல இறங்கி நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவளோட அழகுல மயங்கி எல்லா மீன்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அப்படியே அவளை தொடர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன் ஆஃப் லைட், அந்த லைட் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரேடியேஷன், the light that it hidden, it hides away that sunlight and moonlight. ஸோ அவளோட அந்த கிரகங்களோட ஆளுமை அவள் கையில் கிடைக்குது. அவளுக்கு அந்த ஒரு பவர் அவளுக்கு கிடைச்சி அந்த சன்னோட ரேடியேஷனையும் மூனோட அந்த லைட்டையும் என்ன செஞ்சா, சன்லைட் மூன்லைட் போத் ஆர் டார்க்கன், அந்த இடத்தையும் என்ன பண்ணிட்டா, எடுத்து டார்க்கன் ஆகி ஒரு ஆர்டிஃபிஷியல் டார்க்னஸை அந்த இடத்துல கொண்டு வர்றான். ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் அவளோட அழகுல கவரப்பட்டு அப்படியே அவளை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் என்ன பண்ணிடுறாங்களாம், அந்த மீன்கள் எல்லாம் தங்களை மறந்துருச்சு. தங்களை மறந்து அப்படியே அவளை ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. அவளை சுற்றி சுற்றி என்ன செஞ்சிருச்சு, இவ நம்மளை பிடிச்சிருவாளே அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் அவளை ஆர்வத்தோடு என்ன பண்ணுது, சுற்றி சுற்றி வருதான். அதோட அந்த லேடியோட அந்த பியூட்டியை யாரால மட்டும்தான் பார்க்க முடியுது, அதுக்கு ஆத்தருக்கு அந்த இருட்டே போதுமானதாக இருந்துச்சு. அந்த இருட்டில் கூட அவரோட அழகை அவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இடத்த
இருட்டாக்கிட்டா அப்படிங்கிறாரு. அந்த இருட்டிலையும் கூட அவளோட அழகு வந்து என்ன செய்ய முடியுது, என்னால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவ்வளோ அந்த ஒரு பியூட்டி தன்னோட லேடி லவ் என்ன பண்றாரு, அதை பார்க்கறதுக்கு வந்து அவளோட உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷனே எனக்கு போதும், அந்த இடத்த வந்து ரொம்ப பிரைட் ஆக்கிடுது. ஸோ எல்லாரும் ஈவன் அந்த சன் மூன் லைட்டை கூட அது என்ன பண்ணிடுது, டார்க்கன் பண்ணிடுது அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா, let others freeze with angling reeds and cut their legs with shells and weeds of treacherously poor fish beset with strangling snare or windowy net. Now only the author comes to the real world. Up to this time, he is totally drawn by the beauty of his lady love, and he was attracted, and he forgot the world totally, that world where he is. He totally forgotten the world where he is. Now only he come back to the real world where he is. And now he watches. He happens to notice the fishermen, those who are there like a frozen statues, and they are having that angling reeds in their hands. They are waiting. They are very patiently waiting to catch fishes. So he happens to watch that. இப்போ அந்த பாயிண்ட் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ நேரம் வரைக்கும் தன்னோட லேடிலோட அழகுல மயங்கி இந்த புற உலகையே மறந்துட்டார். இப்போதான் என்ன செய்கிறாரு, அந்த உலகத்துக்குள்ளே வர்றார். வந்து அந்த நதிக்கரையில் நம்ம மட்டும் இல்லை, இன்னும் யார் இருக்கா, மீனவர்களும் மீனை பிடிக்கிறதுக்காண்டி தூண்டில போட்டுட்டு மீனை பிடிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறார். அவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா, தூண்டில்ல மீன் மாட்டுறதுக்காக. ஏன்னா கொஞ்சம் அசைஞ்சாலும் அந்த தூண்டில்ல என்ன செய்யாது, மீன் மாட்டாரு. அதுக்காக தூண்டில போட்டுட்டு அப்படியே ஒரு சிலை மாதிரி உறைஞ்சி போய் உட்கார்ந்துருக்காங்களாம். அப்படி அசையாம அவங்க உட்காந்து அந்த தூண்டில கையில பிடிச்சி அவங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த நேரத்துல அவங்களுடைய கால்களை வந்து அந்த கடல்ல இருக்கக்கூடிய சீஷெல்ஸ் மற்றும் அந்த வீட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, கடிக்குது. அதை கடிச்சா கூட அவங்க என்ன செய்யல, அதை பொருட்படுத்தாம அப்படியே அசையாம உட்காந்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த மீனை பிடிக்கிறது தான் அவங்களோட கவனம் பூரா இருக்கும். அதுலயும் சில let coarse next stanza, let coarse bold hands from slimy nest, for that they are the bedded fish in banks outcast, or curious traitors flee silk flight, bewitch poor fishers wandering eyes. After that, he says that the fishermen, out of the fishermen, some fishermen are very hoarse. They catch these fishes out of the river with their coarse, bold hands. So the slimy nest, it could not catch the fish. So their horse cans என்னது, அவங்களுடைய அந்த வலிமையான அந்த கரங்களால் கொஞ்சம் போல்டான ஃபிஷர்மேன் வந்து அந்த மீன்கள்லாம் சின்ன சின்ன ஹோலுக்குள்ளே மறைஞ்சிருக்கும் இல்லையா, அப்போ அந்த தூங்கிட்டு இருக்க மீன்கள்லாம் அசையாமல் என்ன பண்ண, ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்கும். அந்த மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்களாம், தங்களுடைய வலிமையான கரங்களில் அப்படியே என்ன செய்கிறாங்க, கைகளாலேயே அந்த மீன்களை பிடிக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஃபிஷர்மேன்லாம் யாரு, ஏமாற்றுக்காரங்க. எப்படி ஏமாத்துறாங்க, தங்களோட தூண்டில்ல சின்ன சின்ன சில்கி ஃப்ளைஸை போட்டு அந்த மீன்கள் எல்லாம் ஏமாற்றி என்ன பண்ணுறாங்க, மீனை பிடிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்கள என்ன செய்கிறாரு, கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஃபார் thou needest no such deceit, ஆனால் எனக்கு ஒன்று அந்த மாதிரி ஏமாத்தணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஃபார் thou thyself art thine own bait, that fish that is not catched thereby, alas, is richer for than I. So he says that the last stanza, the poet says he compares the lady love with the bait, and that lady is the bait, and he compares the men with the fish. He compares the lady love with bait, and he compares the men with the fish. So he says that fish, that bait, it catches only me. அவளுடைய தூண்டிலில் மாட்டப்பட்ட மீன் யார், நான். எனக்காக என்ன செஞ்சிருக்கா, வலை வீசிருக்கா அப்படின்னு சொல்லி தன்னோட லேடி லவா அங்கே சொல்றாரு. ஸோ இப்போ டோட்டலாக த பேட், த போயம், வாட் ஹி சேஸ் அப்படி பார்ப்போம். த கவிஞன் தன்னுடைய, தட் இஸ் த ஸ்பீக்கர், ஆஸ்க் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் அஃபெக்ஷன் டு come and live with him, presumably to marry him
and be his wife. இந்த பாயட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த தன்னோட லேடியவை தன் கூட வா, என்னோட வாழ்ந்துக்கோ, என்னோட வாழு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறார். He compared himself and his love with the fish. அவர் தன்னையும் தன்னோட அன்பையும் ஒரு மீன் கூட என்ன பண்ணுறாரு, ஒப்பிடுறாரு. He tells his love to join with him in river and not be caught by other folks. இப்போ அவர் தன்னோட லேடியில் விட்டு என்ன சொல்றாரு, என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஆனால் யார் கேட்கக்கூடாது, இங்கே மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூண்டில போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களோட தூண்டிலன்னு என்ன செய்யக்கூடாது, மாட்டக்கூடாது அப்படிங்கிறார். He goes on to state that love is the bait and fish who are caught by than him. ஸோ அந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, தூண்டில போட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க, என்ன தவிர உன்னோட தூண்டில்ல வேற யாரும் மாட்டக்கூடாது அப்படிங்கிறார். This is a 7-stanza poem with 4 lines in each. It is written in the rhyme A A B B. It is written in iambic pentameter. இது ஒரு 7 ஸ்டான்ஸா கொண்ட ஒரு போம். இதில் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் 4 லைன்ஸ் இருக்கும். இதில் என்ன லைன் ஸ்கீம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா A A B B. That is iambic pentameter. இதில் இந்த ஃபார்மேட்டில் இது எழுதப்பட்டிருக்கு. The bait is great way to look at love. ஸோ இந்த தூண்டில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நிதானமாக ரொம்ப அழகான ஒரு தூண்டிலாக தான் இருக்குது. We constantly seek it out, but yet we are still hesitant. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வெளியே தான் தேடிட்டு இருக்கோம், ஆனால் நமக்குள்ள என்ன செய்யுது, ஒரு தயக்கம் இருக்குது. Once it is there, instead of jumping into the water right now, we look around if there are any sharp thing and if anyone else is watching us. ஸோ இந்த காதல் வலைக்குள்ள நம்ம, அதாவது இந்த காதல் அப்படிங்கிற அந்த உள்ள வலைக்குள்ள நம்ம விழுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், நமக்காக ஒருத்தவங்க தூண்டிலோட உட்காந்துருக்காங்க, இதை தவிர வேற யாரும் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, ரொம்ப ஷார்ப்பான ஹூக்ஸ் ஏதாவது வச்சுருக்காங்களா, அதனால நம்ம மாட்டிடுவோமோ அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக நிதானமாக கவனித்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதெல்லாம் ரொம்ப கவனத்தோடு ஆராயணும். ஸோ நம்ம யாருடைய தூண்டல்லையும் மாட்டாமல் நமக்கு நான் என்னோட லேடி லவ் அவள் மட்டும்தான் என்ன செய்யணும், எனக்கான அந்த பேட் தூண்டில் அந்த வலையில் மாட்டப்பட்ட ஒரே மீன் யாராக தான் இருக்கணும், நானாக தான் இருக்கணும் அப்படிங்கிற. ஸோ இதோட அந்த தீம் ஆஃப் த போயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அன் ஆர்டினரி திங் தான் ஃபிஷ்ஷிங், மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்லலாம். தட் லிட்டரரி டிவைசஸ் யூஸ்ட் இன் த போயம். இதில் பயன்படுத்தக்கூடிய லிட்டரரி டிவைசஸ் என்னென்ன பார்க்கலாம். Throughout this poem, Donne uses elevated diction, contrasting imagery, influential detail and metaphysical concept. இதில் எதெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொன்னால், டிக்ஷன், அப்புறம் முரண்பாடான ஒரு கற்பனை, இன்ஃப்ளூயன்ஷியல் கவனக்கூடிய நம்மளை கவரக்கூடிய ஒரு கருத்துக்கள், அப்புறம் மெட்டாபிசிக்கல் கான்செப்ட், ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாம் வந்து இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அலிட்ரேஷன் டு பி மோர் ஸ்பெசிஃபிக், த டைப் ஆஃப் அலிட்ரேஷன். இதில் வந்து அலிட்ரேஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவைஸ் சொல்லணும் அப்படின்னா அலிட்ரேஷன் இதில் ரொம்ப கவனமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அலிட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அசனன்ஸ். அலிட்ரேஷன் மீன்ஸ் ரெப்படேஷன் ஆஃப் சவுண்ட். அசனன்ஸ் அலிட்ரேஷன், தட் மீன்ஸ் ரெப்படேஷன் ஆஃப் சவுண்ட். தட் மீன்ஸ் ஒலிகளின் சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஒலிகளின் சுழற்சி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போயத்தில் பார்க்குறோம். We find repetition of vowel sound here. இதில் என்ன பண்ணுறோம், வால் சவுண்ட், அதாவது வவர் சவுண்டை நம்ம இந்த போயத்தில் பார்க்குறோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், there will the river whispering run, that is not rum, that is run, warmed by the eyes more than the sun, and there the enamored fish will stay, betting themselves they may betray. So they may betray. So the first two lines, run, sun. Next two lines, stay, betray. So there is we find the repetition of vowel sound. So we find alliteration here. So here the another device used here is, that is analogy. An analogy is comparison that is made between two things that are in some way similar. ஸோ ரெண்டும் வந்து ஓரளவுக்கு சிமிலராக இருக்கக்கூடிய, ஒன்று போல ஒத்த இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு திங்ஸை வந்து கம்பேர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அனாலஜி அப்படின்னு சொல்கிறோம். மெட்டஃபர் இஸ் another device. Fishing is a metaphor made of
dating, being, fish in the sea. ஸோ the fishing அப்படிங்கிறது வந்து ஒரு மெட்டஃபர். இதை எதோட கம்பேர் பண்ணுறாரு? டேட்டிங் பீயிங் ஃபிஷ் இன் த சீ, கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன். இந்த மீன் வந்து யாரு? லேடி லவ். இதை பிடிக்கிறதுக்குரியது யாரு? டேட்டு. அவரை வந்து டேட்டிங்காக பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஸோ அதை வலையை வீசிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறது ஜஸ்ட் ஃபார் ஃபிஷ்ஷிங், தன்னோட லேடி லவ்வை பார்க்கறதுக்காக, பிடிக்கிறதுக்காக அப்படிங்கிறது. இன்னும் இதை நம்ம இன்னொரு வகையில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மெட்டஃபர் வந்து எப்படி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபிசிக்கல் ஆன் த ஃபிசிக்கல் லெவலாக பார்க்கும்போது இந்த ஃபிஷ் ரெப்ரசன்ட் மென். அந்த ஃபிஷ் வந்து யாரை குறிக்குது? மென்னை குறிக்குது. அண்ட் தட் ஹூ ஆர் டேக்கன் பை த உமன்ஸ் பியூட்டியால் கவரப்பட்ட அந்த மென். தென் இது அடுத்து இதை வந்து எப்படி மாற்றுறாரு அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு வர்றாரு. எப்படி ஒரு ஆத்மாத்மான ஒரு ஆன்மீகமான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஹூ இஸ் த பிலவட். இங்கே யார் பிலவடு? இந்த பிலவட் அவர் யாரை கம்பேர் பண்ணுறாருன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ த பிலவட் இஸ் ஜீசஸ், ஹூ இஸ் த ஃபிஷர் ஆஃப் மென் இன் த கிறிஸ்டியன் காஸ்பல்ஸில் ஜீசஸ் தான் வந்து யாரு? ஃபிஷர் ஆஃப் மென், மனிதர்களை பிடிக்கக்கூடிய ஒரு ஃபிஷர் மேன். In the second stanza, the water will be warmed by the ice more than the sun. It refers God. இந்த ரெண்டாவது ஸ்டான்ஸால வரக்கூடிய இந்த லைன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சன்னையும் அதை வந்து மூணு என்ன பண்ணுறாரு, ரொம்ப பிரைட்டாக வெளிவீசர்ஸை செஞ்சிருக்காரு. பட் she darkens the sun and the moon both. பட் லேடி லவ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் டார்க்னஸ் அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறாங்க இல்லையா? எதனால? அவங்களோட ரேடியேஷன் ஆஃப் பியூட்டினால. நெக்ஸ்ட், த பிலவர்ட் என்டர்ஸ் த வாட்டர் அண்ட் ஸ்விம்ஸ் வித் த ஃபிஷ். அடுத்து அந்த லேடி லவ் என்ன பண்ணுறாங்க, ஆற்றுக்குள்ளே இறங்கி நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஷி ஸ்டார்ட்ஸ் டு ஸ்விம் வித் த ஃபிஷ். மீன்களை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. parallel to ஜீசஸ் entering the world and attracting his followers. இது எப்படி அப்படின்னா, ஜீசஸ் வந்து அவரோட உலகத்துக்குள்ள நுழைஞ்சு அவரோட ஃபாலோவர்ஸ், அவரோட தொண்டர்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறது. எப்படி இந்த லேடியில் வந்து அந்த நதிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிவரில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாங்களோ, அது மாதிரி ஜீசஸ் இந்த உலகத்துக்குள்ள வந்து அவருடைய தொண்டர்கள் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாரு அப்படின்னு இங்கே ஒரு அனதர் மெட்டஃபரை இங்கே நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட், இமேஜிங். Donne uses fish and fishing faith to characterize men as a fish and women as a bait. ஸோ இங்கே அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸ், அந்த கற்பனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் அண்ட் ஃபிஷ்ஷிங். இதில் பேட் வந்து யாரை கேரக்டரைஸ் பண்ணுது நம்ம பார்த்தோம், மென் வந்து ஃபிஷ்ஷாகவும் உமன் வந்து பேட்டாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வித் these are the most important things we have to discuss related to the poem The Bait. I hope that I have concentrated the most important things in the poem. Right? Okay. Thank you.